Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க இருப்பது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதங்கள் காலதாமதமாகிறது. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தாமதங்களை குறித்ததான அதிகமான கேள்விகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தாமதங்கள், ஆசீர்வாதங்கள் ஏன் தாமதிக்கிறது, காரியங்கள் ஏன் தாமதமாகிறது? ஆதியாகமம் 21 அதிகாரம் 1-2 வசனம் வாசிக்கிற பொழுது, ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு 75 வயதில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் 25 ஆண்டுகள் கழித்து நிறைவேறியது. ஆபிரகாமின் வாழ்க்கையில் ஏன் ஆண்டவர் 25 ஆண்டுகள் காலதாமதம் செய்தார்? இந்த 25 ஆண்டு கால இடைவெளியில் ஆபிரகாமும் சாராளும் ஆண்டவரது வாக்குத்தத்தத்தை நம்புவதில் சற்று தடுமாற்றம் அடைகிறார்கள். அதன் விளைவாகத்தான் ஆபிரகாமிற்கு வேலைக்காரி ஆகார் மூலமாக இஸ்மவேல் பிறக்கிறான். ஆபிரகாமின் விசுவாசத்தை ஆண்டவர் சோதிக்க விரும்பினார். நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். இது தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற ஆபிரகாம் 25 ஆண்டுகள் அவன் காத்திருந்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உனக்கு ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் அது உன் வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறவில்லையே என்று அங்கலாய்க்கிறாய். நீ பொறுமையுடன் காத்திரு, சொன்னதை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஏனென்றால் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. தனக்கு குழந்தை இல்லை என்ற ஏக்கம் அன்னாளை வாட்டியது. அவள் கற்பத்தை கர்த்தர் அடைத்தார். வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 1:5 அவள் கற்பத்தை தேவன் அடைத்திருந்தார். சாதாரணமாக மற்ற பெண்களுக்கு குழந்தை பிறப்பது போல அன்னாளுக்கு குழந்தை பிறந்திருக்குமானால் அக்குழந்தையை ஆண்டவரது பணிக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு நிச்சயமாகவே ஏற்பட்டிருக்காது. நாம் இதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரது சித்தம் நம் வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்பதுதான் ஆண்டவரது நோக்கம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நிச்சயமாக சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவரது சமூகத்துக்கு நீங்கள் வர வேண்டும். உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருப்பதை நீங்கள் அவரிடத்தில் ஊற்றி நீங்கள் ஜெபிக்க வேண்டுமா? உங்கள் உள்ளத்தின் ஆழத்தை அவரிடத்தில் திறந்து கொடுங்கள். உங்கள் ஏக்கங்களை, உங்கள் தாகத்தையும் அவரிடத்தில் நீங்கள் பேசுங்கள். உங்கள் சோர்வுகளையும், உங்கள் துக்கத்தையும், துயரத்தையும், கண்ணீரையும் அவர் சமூகத்தில் ஊற்றி ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, தேவன் நோவாவையும் சகல மிருகங்களையும் நினைத்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. அப்பொழுது நோவாவும் அவன் மனைவியும் அவன் குமாரரும் அவர்களது மனைவிகளும் பேழையில் இருந்து இறங்கி வந்தார்கள் என்று
ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பேழையின் கதவு அடைக்கப்பட்ட போதுதான் நோவா கடைசியாக ஆண்டவரை பார்த்தான். பேழையில் உள்ள உணவு பண்டங்கள், மிருகத்திற்கான தீவனங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே வந்தது. ஆண்டவர் தான் என்னை பேழையை கட்டும்படியாக உத்தரவிட்டார். கதவை அடைத்தும் என்னை உள்ளே சாற்றினதும் அவர்தான். எனவே அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதும் ஆண்டவரது கரத்தில் தான் இருக்கிறது என்று கூறி தன்னைத்தானே ஆறுதல் படுத்தி கொண்டான். பேழையில் உள்ள 8 மனித உயிர்களையும் மற்ற 1000 உயிர்களையும் ஆண்டவர் எப்படி மறப்பார்? பிரியமானவர்களே, ஏசாயா 49:15 சொல்லுகிறது, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். ஆண்டவர் நோவாவை மறக்கவில்லை. மாறாக ஏற்ற வேளைக்காக அவர் காத்திருந்தார். தண்ணீர் வற்றாமல் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, நோவாவும் அவனது குடும்பத்தினரும் பேழைக்குள் இருந்த உயிரினங்களும் தரையில் இறங்க ஏறக்குறைய 190 நாட்கள் காத்திருந்தார்கள். அதுபோலவே நீயும் நானும் ஆண்டவருடைய வேலைக்காக காத்திருக்க வேண்டும் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோசேப்பின் கனவு ஏன் நிறைவேறுவதற்கு காலதாமதம் என்பதை நாம் யோசித்து பார்த்தோமா? யோசேப்பின் சகோதரர்கள் அவனுக்கு முன்பு வந்து முகங்கொப்புற தரையில் விழுந்து அவனை வணங்கினார்கள். யோசேப்பு தன் சகோதரர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை அவன் நினைத்தருளினான் என்று ஆதியாகமம் 42:6-9 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்தை கொடுத்த போது அவனது வயது 16 அல்லது 17. யோசேப்பின் கனவு நனவாவதற்கு எத்தனை பாடுகள் படுகிறான். சோதனை மேல் சோதனை. சகோதரர்களால் படுகொலிக்குள் தள்ளப்பட்டு விற்கப்படுகிறான். அடுத்த சோதனை போர்த்திபார் மனைவி மூலம் வந்தது. எதற்காக இப்படிப்பட்ட சோதனை? அந்த நாட்டின் அதிபதியாக போகிறவன் இந்த பெண்கள் விஷயத்தில் நேர்மையுள்ளவனாக இருக்கிறானா என்று சோதித்து பார்த்தார். இந்த பாலிய இச்சையின் சோதனையில் பலர் விழுந்து விடுகிறார்கள். பல ஊழியர்களும் விழுந்திருக்கிறார்கள். யோசேப்பின் கனவு 21 ஆண்டுகளுக்கு பின்புதான் நிறைவேறினது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, சங்கீதம் 69:1-3 வரை வாசித்து பாருங்கள். என் தேவனுக்காக நான் காத்து காத்து என் கண்களும் பூத்து போயிற்று. தாவீது சவுலுக்கு பயந்து வனாந்தரங்களிலும் குகைகளிலும் பதுங்கி வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் நான் பேசின இந்த வார்த்தைகளையே அங்கே தேவன் எழுதி வைக்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். அதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக தாவீது கோலியாத்தை கொன்று ஒரு வீர செயல் புரிகிறான். ஆனாலும் விரைவில் அரண்மனையை விட்டு துரத்தப்படுகிறான். வனாந்திரத்திலும் குகைகளிலும் வாழும் ஒரு வாழ்க்கைக்கு தள்ளப்படுகிறான். என்னை இஸ்ரவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினது உண்மையானால் எனக்கு ஏன் இந்த வனாந்திர வாழ்க்கை என்றெல்லாம் தாவீது யோசித்திருக்க கூடும். ஆனால் ராஜாவாக மாறுவதற்கு முன் தாவீதை ஆண்டவர் சோதிக்க விரும்பினார். ஆண்டவர் தாவீதின் பரம எதிரியாக சவுலை தாவீதின் கையிலே ஒப்பு கொடுத்ததன் மூலமாக ஆண்டவர் தாவீதை சோதித்தார். தாவீதை தேடி வந்த சவுல் தாவீதின் கையில் சிக்கி கொள்ளுகிறார். தாவீதின் நிலையில் உள்ள எந்த மனிதனும் கொல்லத்தான் பார்ப்பான். ஆனால் தாவீது சவுலை கொல்ல மறுத்துவிட்டான். ஒரு முறை மாத்திரமல்ல, 2 முறை இது நடக்கிறது. எதிரியை மனப்பூர்வமாக மன்னிக்கும் இந்த பரீட்சையில் தாவீது நல்ல மதிப்பெண்கள் பெற்று அவன் பாஸ் ஆகிவிட்டான். பிரியமானவர்களே, பின்புதான் ஆண்டவர் அவனை ராஜாவின் ஸ்தானத்தில் உட்கார வைக்கிறார். தாவீதை போல ஆண்டவர் உன்னையும் உயர்த்துவார். ஆனாலும் அதற்கு முன்பாக உன்னை சில சோதனைக்குள்ளாக்க அவர் விரும்புகிறார். உன்னை தகுதிப்படுத்த விரும்புகிறார். இதனால் உன் வாழ்க்கையில் தாமதம் இருக்கலாம். இயேசுவின் வருகைக்காக நாம் காத்திருந்து 2000 ஆண்டுகள் முடிந்து விட்டது. ஏன் இயேசுவின் வருகை தாமதிக்கிறது?
அதற்கு காரணம் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும். நாம் ஒருவரும் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கும். நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். இயேசுவின் இரண்டாம் வருகை நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. அவரது வருகையை பற்றிய எண்ணங்கள் இந்த உலகத்தையும் அதில் உள்ளவைகளையும் வெறுப்பதற்கு அது உதவுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, தெய்வீக தாமதங்கள் உங்களது வாழ்க்கையில் இருக்குமானால் நீங்கள் கலங்கிட வேண்டாம். அவரது வேலைக்காக காத்திருங்கள். ஆண்டவரது ஆசீர்வாதம் எவ்வளவு கால தாமதமாகிறதோ அந்த அளவிற்கு நமக்கு கிடைக்க இருக்கும் ஆசீர்வாதமும் பழுத்து கனியாகி இனிமையாக இருக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 2:4 சொல்லுகிறார் பாருங்கள், என் வேளை இன்னும் வரவில்லை என்றாராம். நீதிமொழிகள் 13:12 சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்குமா. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று 1 பேதுரு 5:6 வாசிக்கிறோம். என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய அத்தனை தாமதங்களும் இந்த ஜபத்தில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அது மாறட்டும் என்று நான் பேசுகிறேன். தாமதத்தினாலே நீங்கள் சோர்ந்து போயிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அந்த அற்புதம் நடக்க வேண்டும் என்றும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தரை நம்பி வந்த நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக முடியாது. அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட வந்த நீங்கள் ஒருபோதும் சீர்கெட்டு போக முடியாது. இயேசு உங்களை மீண்டும் உருவாக்குவார். மறுபடியும் உங்கள் ஸ்தானத்திலே அவர் நிறுத்துவார். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். நாம் அவர் சமூகத்திலே அமர்ந்து நின்று, ஆண்டவரே, எனக்குள் காணக்கூடிய குற்றங்கள் குறைவுகள் இருக்கும் என்று சொன்னால் மன்னி. ஒருவேளை நான் எதிலே உருவாக வேண்டும், என்னை உருவாக்கும். என்னை முழுவதுமாக உம்மிடத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை எடுத்து பயன்படுத்தும் அப்பா சொல்லி பாருங்க. ஆண்டவருக்கு பிரியமானது இதுதாங்க. அவருடைய சமூகத்துக்கு முன்பதாக நாம் நம்மை தாழ்த்துவது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது, அவருடைய கற்பனைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அற்புதம் செய்வது என்பது அவருக்கு லேசான காரியம். இமை பொழுதில் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர். ஆனாலும் அவர் விருப்பம் கொள்ளுகிறாராம், அவர் சித்தம் கொள்ளுகிறார். அவருடைய விருப்பம் நாம் அவருடைய சித்தம் செய்வது, அவருடைய வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடப்பது. தாமத்தை குறித்து சோர்ந்து போகாதிருங்கள். நிச்சயமாகவே என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வை வைத்திருப்பார். நான் எப்பொழுதும் சொல்லக்கூடியது, என்னிடத்துல பேசுகிற ஜனங்களிடத்தில் நான் சொல்லுவது, தாமதத்தை கண்டு பயந்து போகாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தாமதம் வரும் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய அற்புதம் நடக்கப் போகிறது என்று அர்த்தம். அவன் நினைத்து கூட பார்க்க முடியாத, அவன் சிந்தித்தீராத, அவன் எண்ணி முடியாத மிகப்பெரிய அதிசயங்களை இயேசு அவன் வாழ்க்கையிலே செய்வார். தாமதம் அதற்காகத்தான். ஆக உங்கள் வாழ்க்கையில் ஏதோ தாமதம் இருக்கிறதே, இன்னும் என் வாழ்க்கையில் இன்னும் அற்புதங்கள் நடக்கவில்லை என்று சொல்லி ஒருவேளை அங்கலாய்த்து இதை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் தாமதத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். நிச்சயமாகவே நிச்சயமாகவே மிகப்பெரிய அற்புதத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். அதி சீக்கிரத்தில் உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும். நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உங்களை பிரமிக்க பண்ணுவாராக. கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் அற்புதத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இயேசப்பா, இந்த அற்புதமான வார்த்தைகளை கேட்டு என் வாழ்க்கையில் ஏன் தாமதம் என்று பல கேள்விகளோட இருந்திருப்பார்கள் என்று சொன்னால், என்று கேட்ட அந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு உள்ளத்திலும் என் ஆண்டவராக இயேசு நீர் பேசி இருப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். அமராஜா இயேசப்பா, வேத ஆதாரத்தோடு கொடுத்த வார்த்தைகளின்படி இதை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் நிச்சயமாகவே தேவன் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார்.
நான் தாமதத்தை குறித்து இனி சோர்ந்து போகேன். என் வாழ்க்கையில் அதிசயம் நிச்சயம் நடக்கும். நான் விரும்புவதை காட்டிலும் மேலான அதிசயத்தை செய்யக்கூடிய தேவனை நான் ஆராதிக்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்து என்னை ஒருபோதும் கைவிடார். நான் நம்புகிற இந்த யெகோவா தேவன் என்னை ஒருபோதும் கைவிடார். இந்த யேசுவா என்னை ஒருபோதும் என்னை விட்டு பிரியார். நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா என்று யாரெல்லாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அப்பா இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்து இருக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில் அவர் விரும்புகிற காரியத்தை ஆண்டவனை செய்து கொடுப்பீராக. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா, தாமதமின்றி செய்கிற என் ஆண்டவர், தாமதம் என்கிற பொழுது அதில் அற்புதங்களை வைத்திருக்கிறவர். அதிசயமான காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு, உம்முடைய நீதிமான்களுக்கு நீர் செய்கிறேன். வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்களை பார்க்கணும் அப்பா. மேலான காரியங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் சுவாமி. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிற தெய்வமே, இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற, உம்முடைய வார்த்தையை கேட்கிற, ஆழமா இதை விசுவாசிக்கிற அமராஜா, உம்முடைய வேதத்தை நம்புகிற உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் கெட்டு போனதில்லை, அவர்கள் சீர்கெட்டு போவதில்லை. காரணம் உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை உருவாக்குகிறது, அவர்களை நிலைப்படுத்துகிறது. சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தை ஆயத்தப்படுத்த அது உமக்கு ஏற்றதாக இருக்கிறது. அமராஜே சப்பா, இந்த உலகத்தின் அதிபதி அவன் புறம்பே தள்ளப்பட்டான். அவனுக்கு முன்பதாக என் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் ஆகிய ராஜா இதை விசுவாசித்து கேட்கிற ஒவ்வொருவரை மேன்மைப்படுத்தும்படிக்கு நீ தாமதித்து அதன் மூலமாக அவர்கள் விசுவாசத்தை நீர் அறிந்து அதற்கேற்ற பலனை நீ கொடுக்க நீர் விருப்பம் கொள்ளுகிறீரப்பா. கிருபையுள்ள தெய்வமே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, அமராஜா உடைய சித்தத்தை புரிந்து உம்முடைய பிள்ளைகள் நடந்து கொள்ள என் ஆண்டவனின் கிருபை பாராட்டும் அப்பா. அமராஜா புலம்பலும் ஹல்லேலூயா சோர்வும் மனபாரமும் துக்கமும் துயரமும் கண்ணீரும் இனி பிள்ளைகளின் வாழ்க்கையிலிருந்து விலகி போகட்டும். நிச்சயமாகவே எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு. இந்த கிறிஸ்து இயேசுவை நான் நம்புகிறேன். நான் கெட்டு போவதில்லை. என் வாழ்க்கையில் நான் விரும்புவதை காட்டிலும் மேலான அதிசயத்தை இந்த இயேசு செய்வார். எனக்காக தன் சொந்த குமாரனையே அவர் கொடுப்பார் என்று சொன்னார். மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நிச்சயமாகவே செய்வார், நன்மை செய்வார். வேதம் சொல்லுகிறபடி அப்போஸ்தலர் 10:38 அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். என் இரட்சகராம் என் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது அவர் எனக்கு நன்மை செய்யும்படி, என் வாழ்க்கையில் இருக்கிற பிசாசுகளை அவர் துரத்தும்படி, எனக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை என்னை விட்டு அகற்றும்படி. ஆகவே நான் பயப்படேன். நான் அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் நீதிமான், நான் விசுவாசிப்பேன். நான் கர்த்தருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். ஆகவே அவருடைய வார்த்தைகளை நான் நம்புவேன். அவரையே உறுதியாய் பற்றி பிடிப்பேன். அந்த உன்னதத்தையே நோக்கி பார்ப்பேன். உலகத்தை அல்ல, உலக மனுஷர்களை அல்ல, என் தெய்வத்தையே நான் நோக்கி பார்ப்பேன். அவரையே சார்ந்து நிற்பேன். அவருடைய முகத்தை நான் உற்று நோக்குவேன். என் முகம் பிரகாசிக்கும். இருளாயிருந்தாலும் சரி, என்னை சுற்றிலும் காரிருள் சூழ்ந்து கொண்டாலும் சரி, என் தேவன் என் மேல் அவர் பிரகாசிப்பார். என் முகத்தை பிரகாசிக்கப்படுவார். நேரம் வரும், ஏற்ற வேளையை அவர் எனக்காக வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் நான் உயருவேன், நான் மேன்மை அடையுவேன். என் கட்டுகள் அவிழ்க்கப்படும், என் முழிச்சுகள் அவிழ்க்கப்படும். என் சத்துருக்களுக்கு முன்பதாக எந்த இடத்துல நான் வெக்கப்பட்டு நின்றேனோ, எந்த இடத்துல நான் தலை குனிந்தனோ, அதே இடத்துல, எந்த இடத்துல நான் அவமானப்பட்டனோ, எந்த இடத்துல இழிவாய் பார்க்கப்பட்டேனோ, அதே இடத்துல என் தேவன் என்னை உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார். என் கொம்பிலே அவர் அபிஷேகத்தை ஊற்றுவார். ஹல்லேலூயா. என் மேல் அவர் அபிஷேக தைலத்தை ஊற்றுவார். என்னை உயர்த்துவார். சிங்காசனத்தில் அமரப்படுவார். என்னை மேன்மைப்படுத்துவார். பிசாசுகளை வெக்கப்பட்டு போக பண்ணுவார். நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன் என்று சொல்லி அப்பா, இப்பொழுதும் இந்த ஜெபத்துல என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற வார்த்தையை ஆழமாய் கவனித்து அதை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் தேவன் அதிசயங்களை காண பண்ணுவீராக. ஒருவரும் கெட்டு போகாதபடி என் ஆண்டவருடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்த விரும்புகிறவர். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மேன்மையும் உயர்வும் அளவில்லாத ஆசீர்வாதம் கிருபையும் சமாதானமும் என்றென்றைக்கும் இருப்பதாக என்று சொல்லி ஆவியானவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஐக்கியம் எப்பொழுதும் இருக்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன்.
ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல